வணக்கம் நேயர்களே. வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்குள் இளைஞனும் யுவதியும் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்றதான தொலைபேசி அழைப்பொன்று 119க்கு சென்றிருக்கிறது. ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த தகவலை கொண்டு அந்த போலீசார் செய்த வேலை என்ன, அதனால் இப்பொழுது அந்த போலீசாருக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். நுகேகொட பிரதி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. உடனடியான பணி இடைநீக்கம். என்னத்துக்காகவென்றால், முல்லேரியா பிரதேசத்திற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தில், அது கடுவல பிரதேசத்தை ஒட்டியது, அந்த கடுவல பிரதேசத்தை தாண்டிய முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்திரிகா குமாரதுங்க மாவட்டத்தில் ஒரு காருக்குள் ஒரு இளைஞனும் யுவதியும் அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள் என்றதான தகவல் 119 இலக்கத்திற்கு அழைப்பாக போயிருக்கிறது. உடனே அந்த வீதியில் கடமையில் இருந்த போலீஸாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இப்படி இந்த ரோட்டில் காருக்குள்ள பிரச்சனையா உண்டு, அதை போயிருக்கா பார்க்க சொல்லி. அங்கே வந்த போலீஸார் என்ன செய்தார்கள் என்றால், அந்த இளைஞனையும் யுவதியையும் மிரட்டி 10,000 ரூபாய் தாருங்கள், முடிச்சிடும் விஷயத்தை, நீங்கள் போகலாம், அல்லது தொடர்ந்து நிற்கிறேன் நிற்கலாம், அது பிரச்சனையில் 10,000 முடியும். இந்த விஷயம் எப்படியோ நுகேகொட போலீஸ் நிலையத்திற்கு போய்விட்டது. நான் நினைக்கிறேன் சில வேளை காருக்குள் இருந்த கேமரா மூலமாகவோ ஏதோ ஒரு சிஸ்டம் மூலமாக தகவல் கசிஞ்சிட்டது. உடனடியாக தகவல் இருந்த போலீசார் அந்த இரு போலீசாரையும் அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். விசாரித்ததில் முதல் நாள் மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் அவர்களுக்கான கடமை நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த கடமை நேரத்தில் இவர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த தகவல் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆக இந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் இருந்து மேலதிக அல்லது மேல் உத்தியோகத்தர்களால் தகவல் வழங்கப்பட்டிருக்கும். இப்படி சம்பவத்தை கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேணும், எங்களோட தகவல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கும். அதைத்தான் அந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் செய்வார்கள், செய்திருக்க வேண்டும். ஆனால் இங்கிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை எடுத்து இவர்கள் கொடுத்த தகவல் வேறு, இப்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அப்படி செய்யாமல் வேறு விதமாக 10,000 ரூபாய் தாங்க, நாங்கள் அதை சமாளித்து விடுறோம் என்ற மாதிரி பழக்கதோஷத்திலேயோ இல்லை என்னவோ செய்தாச்சு. இப்போ 2 பேரையும் அதிரடியாக நுகேகொட பிரதி போலீஸ் மாதிபர் பணி இடைநீக்கம் செய்திருக்கின்றார். இது தொடர்பாக அந்த இளைஞனும் யுவதியும் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டு பிறகு அவர்கள் ஒரு மாதிரி வெளியே வந்து விட்டார்கள். விசாரணைகள் முடித்து வெளியே வந்து விட்டார்கள். இந்த அழைப்பை 119க்கு அழைப்பு ஏற்படுத்தி சொன்னவர்கள் யார், அல்லது என்ன மாதிரி விஷயம் எடுத்து நாங்கள் இப்பொழுது ஊகித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காருக்குள் என்ற விடயத்தை வீதியால் சென்றவர்கள் அவதானித்திருந்தால் சற்று தொலைவில் நின்ற போலீஸாருக்கு நேரடியாகவே சொல்லி இருக்கலாம். இப்போ எங்களோட ஊர்களில் நடக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால், எங்களோட ஊரில் ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனைன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், போலீஸ் நிலையம் போய் சொல்லலாம், அல்லது கிராம சேவகர்களாக ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன், சில வேளைகளில் போலீஸ் உத்தியோகத்தர்களே அல்லது கிராம சேவகரோ அல்லது பிரதேச செயலாளரோ அந்த பணியாளர்களோ ஒரு கட்டத்தில் வந்து எங்களை காட்டி கொடுத்துட்டோம்டா, இவதான் நம்மளோட பிரச்சனை முதல் சொன்ன வேண்டா முடிச்சிடும். அந்த பயத்துக்காக எங்கடையாக என்ன செய்கிறது, உடனே 119 அடிக்கும், 119 அடித்து தகவலை சொல்லி போட்டு பேசாமல் அப்படி இருந்துடுறது. அதே மாதிரி சம்பவம் தான் இந்த இடத்துல நடந்திருக்குது. அதில் நிற்கிற போலீஸுக்கு சொன்னால் அவர்கள் என்ன மாதிரி அதை எடுப்பார்களோ, தங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ, சொல்கிறத இவர்கள் காருக்குள்ளே இருந்து காண்பார்களோ என்றதான நிறைய சிக்கல்கள் இருக்கும் என்றபடியால் 119க்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டது. அங்கிருந்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸாருக்கு பணிக்கப்பட்டது. போலீஸார் அந்த நடவடிக்கை எடுக்காமல் தங்களுக்கு பிடித்தமான நடவடிக்கை ஒன்றை எடுத்து இப்பொழுது பணியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்றதுதான் செய்தி. எல்லோருக்கும் அவதானம் தேவை. காருக்குள் இருக்கிறவங்களை மறைச்சாலும் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் சுற்றி கொண்டு, இல்லையா, கண்காணிக்கிறதுக்காக மிக கவனமாக எல்லோரும் செயற்பட வேண்டும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் உங்களைப் போல் வருகிறது. அந்த காருக்குள் இளைஞனும் யுவதியும் அநாகரிகமாக செயற்பட்டு கொண்டிருந்த விடயம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. சில வேளை அந்த இளைஞனின் யுவதியும் உண்மையான காதலர்கள் இல்லாமல் அல்லது திருமணத்தில் இணைந்து கொள்ளாமல் ஒரு எதேச்சியான காதலர்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி என்றால் அந்த கேமரா அந்த காட்சிகளையும் படம் எடுத்திருக்கும். கேமராவுக்குள் இருக்கும் காட்சி, காருக்குள் நடந்த காட்சி, அதை சில வேளை அந்த நபர் ஆண் தவறாக பயன்படுத்தி இருந்தால் அந்த பெண்ணினுடைய நிலை என்ன?
பல மாதிரியான விசாரணைகள் எனக்குள் வருகிறது, யோசனைகள். போலீசார் விசாரணைகளை மேற்கொள்ளுகின்றார்கள். பார்ப்போம், பொறுத்திருந்து. சில வேளைகளில் நான் சொல்வது போல் விசாரணைகள் முடிவில் வந்தால் மீண்டும் கட்டாயமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.